மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாங்குநேரி பயங்கரம் தொடர்பாக எஸ்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். வடமாநில தொழிலாளி இருவர் உயிரிழந்த நிலையில் அங்கு பெரும் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜா. அவரிடம் பேசலாம். ராஜா வணக்கம். அங்கு என்ன நடந்தது? முழுதாக அங்கு களம் எப்படி இருக்கிறது? மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வணக்கம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் இரட்டை கொலை வழக்கில் பெரும் பரபரப்பாக நிலவுகிறது. நாங்குநேரி பகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து நம்மளோட அந்த மக்கள் இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ஐயா, எங்களுக்கு நீதி கிடைக்கணும்யா. நாங்க அரிஜினஸ், நாங்க கஷ்டப்பட்ட குடும்பங்கள். எங்க கஷ்டத்தோட நாங்க சண்டை போட மாட்டோம், அடிக்க மாட்டோம், கூட மாட்டோம், அருவாளை தூக்க மாட்டோம். அந்த இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. வீடு பூந்து எங்களை வெட்டி போட்டு போயிட்டாங்க ஐயா. 2 பொட்ட பிள்ளைகள் இருக்கு. 2 வாய் பேசாத ஊமை. அவன் ஒரு பைத்தியக்காரன். ஒரு இடத்துக்கு போக மாட்டான், வரமாட்டான். பைக்கில வந்திருக்காங்க, 3 வண்டியில வந்திருக்காங்க. வந்து எங்க ஊரை அடக்கி தெற்க இருந்து வழக்கா வர விரட்டி வெட்டி இருக்காங்க ஐயா. விரட்டி வெட்டி போட்டு போயிட்டாங்க. நாங்க எங்களால ஒண்ணும் செய்ய முடியல. எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். ஆமா 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 நீங்க சொல்லுங்கம்மா. தொடர்ந்து வந்து எந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? கலெக்டர் வரணும் ஐயா, எங்களுக்கு வந்து நீதி கேட்கணும். எங்களுக்கு கலெக்டர் வந்தாதான் நாங்க பாடிய வாங்குவோம். நாங்க இல்லன்னா இதை விட்டு போக மாட்டோம். எத்தனை நாள் அவனாலும் நாங்க பட்னி அங்க இருப்போம். பச்சை தண்ணி கூட நாங்க குடிக்க மாட்டோம். எங்க ஊர் பக்கத்துல இருக்க ஒயின் ஷாப்பை எடுக்கணும். அந்த ஒயின் ஷாப் இருக்க கூடாது. அக்கா இல்ல தொடர்ந்து சொல்லுதீங்களா? போன டைமும் இதே பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றீங்க. எத்தனை முறை அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது? பிரச்சனையில வந்து இப்ப எதுக்கு காரணம்? தொடர்ந்து வந்து 81ல வந்துச்சு சார். இப்போ அதுக்கு பிறகு இப்போ வந்திருக்கு. அதனால இந்த ஒயின் ஷாப் இப்போ எமர்ஜென்சிக்காண்டி அடைச்சிருக்காங்க. ஆனா மறுபடியும் இந்த இதை திறக்க கூடாது. சீல் வச்சதாவே இருக்கட்டும். மறுபடியும் திறந்தாக்கி நிரந்தரம் 9 பேர் பைக்ல டீ கடையில டீ காப்பி குடிச்சவங்களையும் வெட்டியிருக்காங்க. ஆமா, காலனியில் உள்ள ஒருத்தவங்க என்ன ஒரு தீர்வு கிடைக்கும்ட்டு தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும். இப்படி இனிமேல் நடக்கக்கூடாது. இது லாஸ்டா இருக்கணும். என்கவுண்டர் ஏதாவது பண்ணணும். இந்த ஒயின் ஷாப் இருக்கவங்க அடுத்த ஊருக்காரங்களே இங்க குடிச்சிட்டு வந்தாங்க. ஊருக்குள்ள ஒரு அதான் இல்லை இருக்க முடியல. வேலைக்கு போயிட்டு வராங்க, எப்போ வருவாங்க? இன்னைக்கு வேலைக்கு போக முடியல. மறு பஸ் நிப்பாட்டியாச்சு. ஹலோ அம்மா, வணக்கம்மா. வணக்கம் நடந்து சொல்லுங்கம்மா. என்ன எனக்கு பேச முடியாது சார். இவ்வளவு நேரம் நான் கணச்சாச்சு. மதுக்கடை இருக்கிறதுனால நாங்க கடையில ரோடு கிராஸ் பண்ணி கடைக்கு வர முடியல. ஒண்ணு வண்டியை வச்சுட்டு திருக்குதாங்க. நாங்க கடைக்கு போனா அவங்க தான் ஃபுல்லா இருக்காங்க. எங்களை இடிச்சு தள்ளிருந்தாங்க. மதுக்கடைக்கு போயிட்டு வரவங்க வேற யாரும் இடிச்சு தள்ளுவாங்க. நாங்க கடைக்கு உள்ள போக முடியல. அவ்வளவு பேரும் அவங்க குடிச்சிட்டு வந்து நிக்காங்க. நாங்க எப்படி இந்த ஒரு கிலோமீட்டர்ல நாங்க மதுக்கடை வச்சிருந்தா நாங்க எப்படி இதுல இருக்க முடியும்? மதுக்கடை எடுக்கணும். எங்களுக்கு இந்த மதுக்கடையை முதல்ல எடுக்கணும். நாங்க பொம்பளை ஆளுங்க எப்படி நடந்து வர முடியும் இந்த ரோட்ல? குற்றவாளியை கைது பண்ணணும். அவங்களை என்கவுண்டர் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் நாங்க பாடியை வாங்குவோம். அதுக்கு இடையில நாங்க வாங்க மாட்டோம். அது 1 மாசம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, நாங்க வாங்க மாட்டோம். எஸ்பியா 8 மணி காலையில 8 மணி. இன்னும் 8 மணி ஆகல சார். 8 மணி ஆகல. 8 மணி தான் சொன்னாங்க. 8 மணிக்கு நாங்க உங்களை ஆளை கொண்டு ஆஜர் பண்ணிடுவோம். நீங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு நாங்க ஆளை காட்டிடுவோம். நாங்க மணியும் 12 ஆயிட்டு. இருங்க, வெயிட் பண்ணுங்க. இன்னும் 1 மணி நேரம், இன்னும் 2 மணி நேரமா? இன்னும் 2 மணி நேரத்துல என்ன செய்வாங்க? எங்க பின்னாடி நிக்காங்க. என்ன செய்வாங்க? எங்களை யார் தூக்க வரா? எங்களுக்கு பின்னாடி எதுக்கு நிக்கணும்? எங்களை வேலை செய்ய விடுங்க. நாங்க என்ன வேலை செய்தாங்க? எங்களுக்கு பின்னாடி நிக்கதான் வேலை உங்களுக்கு. தொடர்ந்து அவங்க குற்றச்சாட்டு கைது செய்யணும் சொல்லி தொடர்ந்து மறியல் போராட்டம் வராங்க. தொடர்ந்து இவங்க கூட பேச்சுவார்த்தை காலையில் 8 மணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல் கண்காணிப்பு தொடர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க.
தற்போதைய விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி ராஜா.